ஒரு ஒன்று, ரெண்டு ஒன்று, மூணு ஒன்று, நாலு ஒன்று, அஞ்சு ஒன்று. என்னங்க இம்புட்டு பெரிய கட்டடமா இருக்கு? ஆமா, இது நம்ம ஊர் பள்ளிக்கூடம் மாதிரி இல்ல, பெரிய பள்ளிக்கூடம். இங்க 12வது வரைக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்களாம். அப்படியா? ஆமா. தம்பி தம்பி இங்க வாங்கயா. என்ன தாத்தா? இங்க ராமர்னு வாத்தியா இருக்காருல்ல, ஆமா. அவர்கிட்ட போய் அவங்க அம்மா அப்பா வந்திருக்குன்னு சொல்லி கூட்டியாரீங்களா? சரி தாத்தா. 5வது வாய்ப்பாடு சொல்லுங்க எல்லாரும். சார், உங்களை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காங்க சார். எங்கப்பா? வெளிய இருக்காங்க சார். யாரும் சத்தம் போடாம நான் சொல்லி கொடுத்த வாய்ப்பாடு எழுதணும், சரியா? ஏங்க ஆ? புள்ள வர பாப்போம். ராமரு அப்பா நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா வீட்டுக்கு போகாம ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? பஸ் விட்டு இறங்கினதும் பள்ளிக்கூடம் தாண்டி தானே வீடு, இன்னும் ரெட்டு பார்த்துட்டு போலான்னு தான். சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ராத்திரி பூரா அம்மாவுக்கு இஷ்யூ அதிகமாகி போச்சு. சரி, உன்னை கொஞ்சம் பார்த்தா அவன் மனசு சந்தோஷமா இருக்கும். 5-6 நாளைக்கு உன் வீட்டில் இருந்துட்டு போலான்னு வந்தோம்யா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சார், ரிலேஷனா? டீச்சர் எங்க அப்பா அம்மா. ஓ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வரேன் சார். சரிங்க வாங்க போலாம். இப்படி உட்காருங்கம்மா. அண்ணா சங்கரண்ணே, என்னங்க சார்? 2 டீ கொடுங்கண்ணே. இந்தா கொடுத்துறேன் சார். நீங்க குடிச்சிட்டுங்க, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாப்பா. ஐயா இந்தாங்கய்யா, டீ எடுத்துக்கங்கய்யா. தம்பி எந்த ஊரு? கருமாத்தூருங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி சரி வரேங்கய்யா. சரி, போங்க போங்க. வாங்க சார். இடம் ஆட அடுத்திருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்காக தான். 1 கிலோ கொடுண்ணே. சரிங்க சார். இந்தாங்கம்மா. இது என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, கறி. கறியா? எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்? வீட்டில் இருக்க அதிரசம் முறுக்கு எடுத்துட்டு பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்கேன்னு யாராவது சொல்லிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாயிருமா. அதான் இதை எடுத்து போய் குழம்பு வைக்க சொல்லுங்க. அப்புறம் பிள்ளைங்களை பார்த்தா ஆளு கையில் 10 ரூபா அம்மா காசு வச்சிருக்கேன்ப்பா. வச்சுங்கம்மா. நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் ஸ்கூல் முடிஞ்சோன்னே வரேன். அம்மா ராசாத்தி, அத்தை, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காதா? இந்தா. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கா? ஆமா அத்தை. ஏமா ராசாத்தி, மாமா, இந்த காத்தாடியை கொஞ்சம் போறேன். இது போடுறேன் மாமா. இந்த கொடுங்க அத்தை. என்னத்த இது? கறி. கறியா? நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நீங்களே சிரமத்துல இருக்கீங்க. உங்க மாயன் வந்தா வாங்கிட்டு வர போறாரு. அவன் தாமா வாங்கி கொடுத்தான், பார்த்துட்டு தான் வரோம். அப்படியா? உட்காருங்க அத்தை. மாமா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம் தா. அத்தை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்துறேன். சரி உட்காருங்க அத்தை, இதை எடுத்துட்டு வரேன். எந்திரி, அதை இழுத்து போடு. அதை இழுத்து போட்டு உட்காரு. கலட்டு கழுதைங்க. வந்தா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு வருதுங்க. கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தானா, காசு கண்ணி எதுவும் கொடுத்தானான்னு தெரியலையே. வாத்தி, நீ பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துற? மோனே வா, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் நடத்துறேன். தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாருங்க. வாங்கய்யா வாங்கய்யா, தாத்தாட்ட வாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. ஏன்னு சொல்லலாம். அப்பா சாப்பிட்டீங்களா? தங்கா, அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்கலையா? பள்ளிக்கூடம் போயிட்டு வரியா? பேரம்பேத்தியை பார்த்தோன்னு உலகத்தையே மறந்துட்டாங்கப்பா. என் செல்லம். நல்லா படிக்கிறியா? ரோசதி, சாப்பாடு எடுத்துருவாம்மா. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா கண்ணு, அப்பத்தாவோட என்ன பேசிட்டு இருக்க? ஐயா என்ன படிக்கிறீங்க? அத்தை ஊட்டி விடுங்க அத்தை. யூகேசியாப்பா? சாப்பிடுறியா? ரொம்ப பெரிய படிப்போ? என்ன மூக்கு? அவ்வளோதான். சரியா சரியா போச்சு. ஆஹா, 7 ஆட்டுக்கறியா இருக்கு. எங்கடி வாங்கின? நீ தானடா வாங்கி கொடுத்த, மறந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க மாயன் இப்படிதான் என்கிட்ட அடிக்கடி விளையாடுவாரு. அதான் நீங்க வந்தோடனே சொல்லிட்டீங்கல்ல. இருடி. யோ, எந்திரியா, எந்திரி. எதுக்கடி தூங்குறவன இருக்க? என்னத்துக்கு என்கிட்ட போய் சொன்ன? என்னத்த போய் சொன்னாங்க உங்ககிட்ட? நீயே உங்க ஆத்தக்கறிட்ட கறி வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்கு, எங்க வாங்கினு என்கிட்ட கேக்குற? இந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட போய் சொல்லிருக்க? உங்க ஆத்தங்கப்பனுக்கும் உன் அண்ணன் தம்பிக்கும் நீ எவ்வளவு செஞ்சிருக்க? ஏய், வயசானவங்க உடம்பு சரியில்லாம பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்காங்க. ராத்திரி எழுப்பணும் நினைக்கிறியா? பேசாம வாய் மட்டும் பறி. இவங்களுக்கு நீ மட்டும் தப்பு இல்லையா? இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனுங்க வீட்டுக்கு போக சொல்லு. மாசம்ல வாங்குறது நீ தானே? அதான் ஆக்கிட்டீங்களான்னு வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தோமா பேரம்பேத்தியை பார்த்தோமா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு இங்கே டேரா போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ உங்க அப்பங்காரன் வந்தோடனே காத்தாடி போடுன்றாரு.
உங்க ஆத்தாக்காரி நான் சோறாக்கும்போது ஒரு வெங்காயம் கூட உரிச்சு தர மாட்டேங்குது. இவங்க பெரிய மைசூர் மகாராஜா மகாராணி வந்துட்டாங்க அக்கறையோட மகனை பார்க்க. காலையில அனுப்பல சண்டை நாரி போயிரும் பாத்துக்க. இங்க பாரு, நான் இந்த வீட்ல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தவும் இங்க இருக்க கூடாது. அதை மீறி இருந்தாங்க நான் என் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு என் அப்பா தான் வீட்டுக்கு போயிருவேன். நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருக்க. ஏய் சீ, மனுஷியாடி ராட்சசி, உன்னை போய் எனக்கு கட்டி வச்சாங்களே கருமண்டா. யோ 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 எந்திரியா. புடி. கவுந்தடிச்சா படுக்கிற விடியட்டும் வச்சுக்கிறேன். ஏங்க என்னங்க? எதுக்கு இந்த வருஷம் வருஷற? ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அம்மா அப்பாலாம் கொடைக்கானல் டூர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்டே இப்படி உரசி எங்கிட்ட இருந்து காசு எடுக்க நான் ஏடிஎம் மிஷினா? கூட்டு போ. அக்கா கம கமான்னு மனக்கு இருடி ஒரு நிமிஷம். கை கட்டு கை கட்டு. ராசாத்தி அம்மாவுக்கு மட்டும் ஊத்து. அம்மா நீங்களும் ஊத்து ஊத்து. நல்லா இருக்கேன் நான் வச்ச குழம்பு. வரவங்க போறவங்களுக்குலாம் ஆக்கி கொட்டுறதா என் வேலையா? நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காரச்சியா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்ப போறாங்க? வந்தாச்சு, பேரம் பேத்தி பார்த்தாச்சு, கிளம்பி போக வேண்டியதானே. அதை விட்டு இங்கே டேரா போட்டிருந்தாங்கன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? காலையில இருந்து காட்டு கத்திட்டு இருக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? ஏய் ஆத்தால அப்பன வீட்ல இருக்காங்க, எதுக்கு சத்தம் போற? என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாம இப்படி மரக்கட்ட மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்தி. வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, அடுத்தது ஒரு ஜென்மம் இருந்தா நீ ஆம்பளை தாண்டி போற. 10 மாசம் சம்மந்து பெத்தாதான் அந்த வலி தெரியும். ஏய் உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வெறும் 10 மாசம் தாண்டி. என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தாலி கட்டினதுல இருந்து கட்டையில போற வரைக்கும் இந்த சும்மா எங்களுக்கு தாண்டி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மாவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஓஹோ, சாபம் கொடுக்குறீங்களோ? கையாலாகாத ஆம்பளை இல்ல, எங்களால சாபத்தை தவிர வேற என்னத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா எங்க அப்பா நான் வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்காங்க. இல்ல மாவள ஒன்னெல்லாம் வெட்டி. ராமரே, ஏப்பா ராமரே. வரேன்ப்பா. அழகப்பன் கூப்பிட்டாரு போ. அப்பா என்னப்பா 10 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு பையன் அதுவும் கிளம்பிட்டீங்க? இல்லப்பா, ஆத்தா வீட்டை பூட்ட மறந்துட்டாளாம். வாங்கின சாமான்லாம் அங்கனைக்கு எங்கன கிடக்கும். எவனாவது களவாணி போய் தூக்கிட்டு போயிடுவாங்கயா. இன்னொரு தடவை சாவாசமா வந்து இருந்துட்டு போறோம். மாமா, அத்தை, என்ன நீங்க வந்தது காலை சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்புல இட்லி வச்சுட்டேன், சட்னிலாம் அரைச்சிட்டேன். இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லதா, இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. அப்பா இருங்கப்பா, நானும் வரேன். அப்பத்தா ஊருக்கு போறீங்களா? சரி வா, பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு. இந்தப்பா ஐயா, இதை வச்சுக்கிறீங்களா? பட்டு வட்டுமா? டாட்டாப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. சரித்தா.